ஸோ ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பிளாக் ஷூத்தோட 8th பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி 9th பார்ட்டு இருந்தாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் 8th பார்ட்டுன்னு சொல்லி தமிழில் போட்டிருப்பேன், கண்டுக்காதீங்க ஓகேவா. கடைசி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 39 லெவலில் இருந்திருப்போம். 139 லெவலில் இருந்திருப்போம். நான் கொஞ்சோண்டு லெவலாக பேத்துனேன் ஓகேவா. இது ஒரு கொஞ்ச நாள் உள்ளத்தில் பார்த்திங்கன்னா அந்த வைஸ் அட்மிரல் பாஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அடிக்க முடியும் கைஸ். நான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இதெல்லாம் பார்த்தேன், நிறையா என்ன சீரியஸ்மான அவளை நிறையா கைடெலாம் பார்த்தேன், எப்படி நல்லா கிரைண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தேன். அதில் வந்து சொன்னாங்க நீங்கள் பாதி மிஸ்டேக் பண்ணுறதுல வந்து பாதி இது வந்து பார்த்திங்கன்னா எலமெண்டல் ஃப்ரூட் வந்து எப்பயுமே யூஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. எலமெண்டல் ஃப்ரூட்னால் ஃப்ளேம் மாதிரி கைஸ், நான் முதல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ளேமு. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், நான் அடிக்கடி செத்துக்கிட்டே இருப்பேன். அந்த சீஃப் பெட்டி ஆஃபீஸர்னு சொல்லியிருக்காங்களா, அவங்ககிட்ட செத்துக்கிட்டே இருந்தேன் போன பாட்டில். பார்த்துருத்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த பாட்டில் நான் ஒரு தியாகத்தை பண்ண போகிறேன். ரப்பரை விட்டுட்டு ஃப்ளேம் சாப்பிட போகிறேன். என்ன பண்ண போகிறேன், ஒரு ஸ்பின் பண்ணுவேன், கொஞ்சம் காசு சேர்த்துட்டு ஸ்பின் பண்ணுவேன். அந்த ஸ்பின்னில் அதாவது நல்லா ஃப்ரூட் கிடச்சிதுன்னா அதை சாப்பிட்டுப்பேன், அப்படி இல்லைன்னா ஃப்ளேம் சாப்பிட்டுப்பேன் ஓகேவா. ஏன்டா திரும்ப ஃப்ளேமே சாப்பிட்றேன்னு கேட்டிங்கன்னா, நான் ரப்பரு என்ன நினச்சேன், எலமெண்டல்னு நினச்சிட்டேன் கைஸ். அதாவது இது என்பி பாஸ் கிடையாது, என்பிசி வந்து பார்த்திங்கன்னா விட லெவல் அதிகமாக இருந்தால் அவங்களாம் நம்மளை அடிக்க முடியாது. அந்த மாதிரி இருந்தால் இதுவே அந்த மாதிரி இருந்தனால இதுவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி கிடையாது இது. ஓகே, இது நம்மளால் ஸ்பின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ நம்மளால் ஸ்பின் பண்ண முடியும். போய் ஸ்பின் பண்ணிடலாமா, வாங்க போகலாம். டெலிபோர்ட்டிங் இன் 1 seconds. ரப்பரை விட்டு தான் ஆகணும் கைஸ் ஓகேவா. அவ்வளோதான், இது நிறைய மாஸ்டர் கேட்குது கைஸ் ரப்பர். அதுவும் தான் கைஸ், அதுவும் ஒரு காரணம். ரப்பர் பேர்ம் ரப்பர்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வெறித்தனமாக இருக்கும். பேர்ம் ரப்பர்னு அங்கே தான் ஃப்ரூட் மாதிரி இருந்துச்சு. இல்லை ஒரு ஸ்பைக் ஃப்ரூட்டுன்னு நினச்சிட்டேன் கைஸ். இப்போ ஸ்பின் பண்ண போகிறேன், ஏதாவது மொக்கையாக கிடச்சிச்சுன்னா வேறு வழியே இல்லை, போச்சுடா. ஸ்ப்ரிங்கு அதுவும் என்கிட்ட ஆல்ரெடி இல்லைன்னா கூட சொல்லலாம், இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ என்கிட்ட ஸ்ப்ரிங் இருக்குது. அங்கே ஒரு நூப்பு நான் பார்த்தேன், அப்படியே அங்கே சண்டை போட்டுருக்கான் பாருங்க, செத்துட்டான். அந்த நூப்புக்கு நம்ம போய் இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரூட்டை கொடுத்துடலாம் ஓகேவா. அவங்க தான் இருந்தான், செத்துட்டானோ, அவன் இங்கே தான் வருவான் திரும்ப. அவனுக்கு இது கொடுத்துக்கலாம் ஸ்ப்ரிங் ஃப்ரூட்டை. இங்கடா தம்பி, இங்கே இருக்கியா, இங்கே வா இங்கே வா இங்கே வா, உனக்காக நான் ஒரு ஃப்ரூட் வச்சுருக்கேன், இந்தா கொடுத்தோன்னே எடுத்துக்கிட்டான். ஸ்டோர் பண்ண போகலான்னு நினைக்கிறேன். ஸ்டோர் பண்ணுறான் சாப்பிட்டாங்க. மொக்க ஃப்ரூட் தான் வச்சுருக்கான் போல். சரி, நாம் போய் திரும்ப லெவலில் பேற்றலாம் கைஸ். சாப்பிட போகிறேன் ஃப்ளேமை. சாப்பிட்டேன், அவ்வளோதான். ஃப்ளேம் ஆக்டிவேட்டட். ரப்பர் பாவமே இல்லை, பாவம் தான் இருந்தாலும் அது அவ்வளோ மேஸ்டிக். நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளுக்காக ஜாயின் பண்ணிட்டாரு. சிங்க கலை இறங்கிடுச்சு கைஸ். நம்ம சான்னு சொல்லி ஒரு ஸ்பான் ஆச்சு கைஸ். அது வந்துன்னா அடித்தோம்னா நம்மளுக்கு ஒரு பிளேடு மாதிரி, ஒரு ஸ்வாடு மாதிரி ஒன்று கிடைக்கும். அதுக்குள்ள சாப்பிடுச்சிட்டானுங்களா, இல்லை அங்கே இருக்கும் அது ஓகேவா. இந்த ஸ்வாடு கிடைக்கும், செம்மையான ஸ்வாடு. இது என்ன கைஸ், நான் வச்சுருக்க ஸ்வாடு அதெல்லாம் வெறித்தனமாக சொல்கிறோம். கையில் வச்சுருக்கோம் போதுங்க ஸ்வாடு, அந்த ஸ்வாடு கிடைக்கும் ஓகேவா. அந்த ஸ்வாடு எடுக்கணும்னா இவனை சா குடிக்கணும். 100 லெவல் தான் கைஸ். நான் எவ்வளோ லெவல் அதிகம் தெரியுமா, 46 லெவல் அதிகம் காணும். அடிக்காதரா ஏய். ரப்பராக இருந்தால் ஈஸியாக அடிச்சிருவேன், பட் இருந்தாலும் ஃப்ளேம் தாங்க ஸ்வர்த்து. அந்த எல்லா எபிலிட்டியும் அன்லாக் மட்டும் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஃப்ளேம் டிஸ்ட்ராயர்லாம் வெறித்தனமாக இருக்கும் லெவலு. டேமேஜ் இழுத்து ஒரு ரெட்டி தான். செம்ம ரேஞ்ச் அட்டாக் கைஸ். என்பிசி இது இந்த மொத்தம் ஐலாண்டே கவர் பண்ணும், மிடில் டவுன் ஐலாண்டே கவர் பண்ணிடும். அது வரைக்கும் ஒன்றும் சாகலை, பட் எப்படியோ சாக போகிறேன் பாருங்க நான். அப்படா ஏய், இந்த மாதிரி அவன் இதை தூக்குனான்னு வச்சுக்கோங்களேன், அவன் இது எபிலிட்டி யூஸ் பண்ணுறான்னு அர்த்தம். அவர் எதாவது சொல்லியிருக்காரான்னு பார்க்க எதுவும் சொல்லலை. மெசேஜ் மட்டும் இருக்குது, சாக ஸ்பாண்ட் அப்படின்னு. அடிக்கணும், ஐயோ அடிக்கணும். சாக போகிறேன் பாருங்க, செத்துட்டேன். இப்போ ஃப்ளேம் பவர் வச்சு இல்லை ஜம்ப் பண்ணியே போகலாம். நம்ம வந்தாச்சு. அவன் நிற்கிறான், அவன் சீக்கிரம் அடிக்கலன்னு வச்சுக்கோங்க, உனக்கு இது ஹெல்த்து திரும்ப ரீஃபில் ஆயிரும். அதனால் அடிச்சிடணும் சொல்கிறேன். அதனால தான் ஓகேப்பா.
ஒன்றும் காணும். இங்கே இருக்கான். குதி 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 குதி. பர்னிங் பிளாஸ்ட். ஜோ ஃபயர் புல்லட்ஸ் எபிலிட்டி. போடு 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 போடு. ப்ளீஸ் நேற்று ஏன் வீடியோ போடலைன்னா நேற்று தான் இந்த ரெக்கார்டிங் எடுத்தேன். ஓகேவா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங் பண்ணி வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் வரும் இனிமேல். ஓகேவா, ஒரு நாள் விட்டு வீடியோ வரும். ஓகேவா, அதில் ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாமே எவனுங்க வாழப்பட போகிறதில்ல. கிடச்சிச்சு ஷார்ட்ஸா வாத்திங்க செம்மையாக இருக்கா. இப்போ நம்ம ஹாய்னு போட்டுக்காரு. ஹாய் ப்ரோ, ஐ ஆம் ரெக்கார்டிங். ரெக்கார்டிங்னு போட்டேன். ரெக்கார்டிங் அகெயின். ஓகே கைஸ், இப்போ நான் போய் இதோட மேஸ்ட்ரி லெவலப் பண்ணோம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு டைம் இவனை ஃபுல்லாக அடிச்சு வாங்க. ஃபஸ்ட்டு இதுவே கிடச்சிருச்சு. 23 பேர்ச்சு. செகண்ட் எபிலிட்டிக்கு எவ்வளோ 60 இல்லை இது 50 தெரில. இன்னொரு டைம் அடிப்போம். சீக்கிரம். ஆமாம், நான் இதை யூஸ் பண்ணி கடைசி இடத்துல அதே அடிச்சிடலாம்ல. மறந்தே போயிட்டேன் கைஸ். இதை எடுத்து வச்சுட்ருக்கேன். பார்த்திங்களா, இதே ரப்பராக இருந்தால் இந்நேரத்துக்கு அவன் அடித்து சாவே அடிச்சிருப்பான். ஏன்னா அது எபிலிட்டி ஒர்க் ஆகலை, வேற எங்கேயோ போட்டுருச்சு. இது மேலே அந்த யூஸ் பண்ணுறேன். ஷாக்ஸா இங்கே நம்ம 30 மேலே வந்துடுமா? இல்லை, கரெக்டாக 29. ஓகே, இப்போ போய் நம்ம இது இல்லை செட்டிங்ஸில் போய் அது எவ்வளோன்னு பார்க்கலாம். 60. ஓகே, அது மாற்றினோம்னா தெரியும் கைஸ் எவ்வளோன்னு கரெக்டாக தெரியும். இப்போ வந்து வைஸ் அட்மிரலை வந்து தோக்கடிக்க போகிறோம். வைஸ் அட்மிரல் இதுதான் உன்னோட கடைசி நாள். வாங்கிக்கோ. ஃப்ளேமோட பவரை நீ பார்த்தது இல்லைல்ல. ரப்பர்கிட்ட தான் அடிச்சடிச்சு செத்துக்கிட்டே இருப்பேன். நான் இப்போ சாக மாட்டேன் நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும். அவன் எபிலிட்டியே யூஸ் பண்ணல. சொன்னானே யூஸ் பண்ணிட்டானே. அதுக்குள்ளே ஹாஃப் ஹெல்த். இது ரப்பராக இருந்தால் இந்நேரத்துக்கு நிறைய அடி வாங்கியிருப்பேன். பாருங்கள், ஈஸியாக. ஐயோ, இந்த எபிலிட்டி யூஸ் பண்ணுற கதை பிடிச்சி சமைத்திட்டேன். போச்சுரா. நான் வந்து வேறு என்னத்தையோ அது எபிலிட்டி இதாக வரக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரீஃபில் வரக்கு அதுக்குள்ளே அடித்து போட்டேன். ஒரு டைம் அடித்தா நீ என்ன பெரிய ஆளா? நான் சீப் அடிப்பேன்டா. ஐயப்பா ஏன்டா இப்படி பண்ணுற? பர்னிங் பிளாஸ்ட். ஃபயர் புல்லட்ஸ் ரீஃபில் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான். படா அடிச்சிடாத. ஐயோப்பா, டே என்னடா காற்றுலேயே அடிக்கிற? எப்பட்றா? அவ்வளோதான். ஐயோ, மேஸ்ட்ரி லெவல் அதிகப்படுத்த மறந்துட்டேனே. இது எல்லாத்தையும் தூக்கி நான் இப்போ ஸ்வாடில் போட போகிறேன். இதில் போடுறது சரி, எல்லாத்தையும் இதே போடுவோம். இப்போ வந்து பெட்டி ஆஃபீஸர் போய் மேஸ்ட்ரி ஏற்ற போகிறேன். ஸோ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள். பேசி இதுக்கு மேலே ஷார்க்ஸாக யூஸ் பண்ணுவோம். quest completed. வேற எங்கேயோ நியூ quest அவைலபிள். ஸ்கைலன்ஸா? ஓகே கைஸ், வந்துட்டேன் ஸ்கைலன்ஸ்க்கு. இப்போ போய் நம்ம வந்து அங்கே செடி மாதிரி இருக்காது, அப்புறம் எடுத்துக்கலாம். இங்கே செஸ்ட் இருக்குது. இரு, என்னடா இது? ஃபட்டு 10 ஏதோ கோடு போல் கைஸ். சரி, நம்ம இதை போடலாம் வெளியே போயிட்டு. இப்போ நான் போட போகிறேன். எங்கே போடணும்? ஐட்டம்ஸில் ஷாப் இல்லை, எதுலையுமே இல்லை. இந்த செட்டிங்ஸில் போகணும். ரெடீம் டிஎல்சி கோடு. எஸ் ஃபட்டு 10 ₹1. ₹1 நான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி போட்டேன். ரைட் விடு. நெக்ஸ்ட்டு ஸ்கை பேண்டிட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கானாமா. அவனை போய் அடிச்சுட்டு வாடா தம்பி அப்படின்னு சொல்லி நம்மளை அனுப்பி விட்டாங்க. ஈஸிவன் போய் அடிச்சுட்டு வரேன்.
அது இங்கே வந்து அப்பா இன்னும் என்ன அடிக்க முடியுமா நம்மளைய? மேஸ்ட்ரி அதிகமாக தான் இருக்குது லெவலில். அவனுங்க கரெக்டாக 150 இருப்பாங்க, மேலேயும் இருக்க மாட்டானுங்க. அந்த பிங்க் கலர் இருக்குல்ல, அது வந்து 1 இருக்கும். நம்மளுக்கு நிறையா இருக்கனால அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, ரிஸ்க் எடுக்க வேணாம். ஏன்டா அடிக்க முடியுமா? இல்லை, அடிக்க முடியல. நீ ஏடா பண்ணுறாங்க? பேர்னிங் பிளாஸ்ட்டு இது யூஸ் பண்ணலாம் சும்மா. இது ஏன்னா அவுரா மேஸ்ட்ரி ஏறுங்க கைஸ். அவுரா ஆன் பண்ணி வச்சுருக்கேன்ல, அது வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா நம்ம ஹாக்கி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஹாக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ளூ பெரி மாதிரி ஒன்று பார்த்தோம்ல, திரும்ப ஃப்ரூட்டுக்குன்னு நினச்சிட்டேன் நான் கூட. அது வந்து பார்த்திங்கன்னா அது வச்சு தான் எடுக்கணும். நான் வந்து அது அவ்வளோ முக்கியம்லாம் இல்லை, செகண்ட் ஜிபி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டேன். ஏன்னா செகண்ட் ஜிபி தான் எடுக்க முடியும். அது இதுக்கு மேலே இதுதான் யூஸ் பண்ணணும். நீ தொண்டை கட்டிக்கிட்டு இருக்குதியா கைஸ்? அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கும் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் சேரும். இல்லைனா பார்க்குறவங்களே திரும்ப பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான். இந்த செஸ்ட்டு போய் எடுத்துக்கலாம் கைஸ். நான் டெய்லியும் ஸ்பின் பண்ணுவேன், ஓகேவா? எல்லா வீடியோலையும் ஸ்பின் பண்ணுவேன். ஓடி போடு டேய், இங்கே ஒரு அடி. ஏய் 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 டேய் தொண்டை கட்டிக்கிட்டே இருக்குது கைஸியா. தெரில, அவனை ஒன்றும் கூப்பிடவே இல்லை. ஆனால் 3 பேர் போதும் கைஸ். ஏன்னா குஷ்டு முடிக்கிறதுக்கு 3 பேர் தான் தேவை. நான் சில டைம் மறந்து வந்து பார்த்திங்கன்னா 4 பேரையும் கூப்பிட்டு வந்துடுவேன். அது மட்டும் கண்டுக்காதீங்க. இன்னும் தானே இவங்க எல்லாத்தையும் அடித்தாலே மேஸ்ட்ரி ஏறிடும். இன்னும் ஒரே ஒரு டைம் எபிலிட்டி மட்டும் யூஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் யூஸ் பண்ண வேணாம். அப்புறம் ஒன்லி ஷாக்ஸா. எல்லாம் சீக்கிரம் சாவுங்கடா. சீக்கிரம். என்னடா இது? இந்த எபிலிட்டி யூஸ் பண்ண மட்டும் ஒரு ஹெச்பியில் நின்றுக்கிறானுங்க, சாகவே மாட்டுறானுங்க. ஹே இல்லைடா டே கடைசி மேஸ்ட்ரியில் வந்து நின்றுக்குதுடா டே, கடுப்பாவது கைஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு குஸ்டத்தில் வந்து நெக்ஸ்ட் குஸ்ட்டு முடிக்கிறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு குஸ்ட் எடுக்க போகிறேன். ஐயோ நீ வேறு ஏன்டா, நானே கையெல்லாம் வலிக்குதுன்ட்ருக்கேன் கைஸ். இதுதான் கைஸ் கடைசி குஸ்ட்டு. நானும் முடியல கைஸ். ஓகே, இனிமேல் ஒரு நாள் விட்டு தான் வரும், ஓகேவா? நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் என்னது, இந்த குஸ்ட்டை முடிச்சுட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த பாட்டில் ஸ்பின் பண்ண போகிறேன். அதான் நல்ல ஃபுட்டு கிடச்சிச்சின்னா சூப்பராக இருக்கும். எனக்கு எடிட்டிங்கில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். ஓகே, 15 நிமிஷம் ஆக போகுது. ஆக்சுவலி நான் அதை 1/2 மணி நேரம் எடுத்தேன். நான் உங்களுக்காக ஷார்ட் பண்ணி 15 நிமிஷத்துக்கு வச்சுருக்கேன். ஓகே கேஸ், வேறு என்ன, இந்த குஸ்ட்டை முடிச்சுட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். இனிமேல் இதை யூஸ் பண்ணணும், ஓகேவா? ஓகே, 4 பேர் அடிச்சிட்டோமா? இன்னும் 3 வேணும். எல்லாத்தையும் எதில் போடலாம்? ஸ்வாட்லேயே போட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது ஸ்வாடு. வாங்கடா டி போடு. எல்லாத்தையுமே ஒரே அடி தான். எல்லாம் சீக்கிரம் வாங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு லட்டு. அப்படி வரணும். எக்ஸ்கியூஷன் போடு. நெக்ஸ்ட்டு ஃபயர் புல்லட்ஸ், பேர்னிங் பிளாஸ்ட், ஃபயர் காலம்.
இந்த ஐலாண்டை முடிச்சிட்டேன்னா அதுக்கடுத்து இந்த ஐலாண்டை முடிச்சிட்டேன்னா நான் வந்து ப்ரிசனுக்கு போயிடுவேன். இந்த ஸ்கை பண்டிஸ்லாம் அடித்து முடிச்சுட்டு ஸ்கை மாஸ்டரோ என்னமோ போவேன். இந்த ஃபயர் காலம் போட்டுவிடு. ஓகே ஓகே கைஸ், ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே கைஸ், கடைசியாக மேலே ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கிறேன். அந்த செஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால தான் மேலே போய் பார்த்துக்கிறேன். போகிறோம், வந்துட்டோம். செஸ்ட் இருக்கணும். என்னடாது போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது, அங்கேயும் இருக்குது பாருங்கள். இப்படி இருக்கா, இப்படி போனால் தானாக தொட்டுரும். தானாக தொட்டலன்னா ஹெட்சனில் அது என் ஹிட் பாக்ஸ் வந்து செஸ்ட் மேலே பட்டுச்சு. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சும்மா பார்த்துட்டு போகக்கூடாது, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகணும். இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வந்துடுவான். எல்லாம் தேவையா? சரி, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பீஸ்.